சில பேர் என்ன வாழ்க்கை இது, நம்ம இறந்து போயிடலாம், வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க, பெரிய போராட்டமாக இருக்கும், அதுல இருந்து நம்ம பிழைக்க முடியாது, சாவுதான்னு சொல்லிட்டு இறக்கும் தருவாயில் இருப்பாங்க. நீங்க அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உங்களை சுற்றி யாராவது அப்படி இருக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, சாத்தான் யாரை துன்பப்படுத்துவான்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் சாத்தான் துன்பப்படுத்துவான். யூதாஸ் காரியோத்தை பாருங்க, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆனா தவறு செய்யறாரு, தவறுல இருந்து அவர் மன்னிப்பு கேட்கல, மாண்டு போறாரு, நித்திய ஜீவனை இழக்கிறாரு. நம்ம அப்படி ஆகக்கூடாது. வாங்க ஒரு சாட்சியை பார்க்கலாம். Voice of our Lord. கடந்த வாரத்தில் சென்னையிலிருந்து ஒரு சகோதரன் மெயில் பண்ணியிருக்கிறான். அந்த மெயிலை தம்பிங்க எடுத்து கொடுத்தாங்க. அதில் எப்படின்னா பல போராட்டத்தில் போன சாட்டர்டே நைட்டு ஃபுட்டில் பாய்சனை ஊற்றி சாப்பிட்டாங்க. ஏன்னா நிறைய வாழ்க்கையில் பல கட்டுகள் நிறைய மந்திரவாதங்கள் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக. அதனால் வாழ முடியாமல் சாப்பாட்டில் விஷத்தை போட்டு சாப்பிட்டாச்சு. காலையில் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்குறாங்க, கையை பிடிச்சி தூக்கி விடுவார். அப்போ செய்தியில் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட எப்போவுமே இப்படி கேளுங்க, மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை வரும்போது, இது உம்முடைய சித்தம்னா என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும், இது உம்முடைய சித்தம் இல்லைன்னா எனக்கு ஜீவனை தந்து என்னை ஓட வைங்க. இந்த வார்த்தை அந்த சகோதரன் எழுதி உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, இப்படி ஆயிட்டுப்பா, உள்ள விஷம் போயிட்டு, உங்கள் சித்தம் இல்லை, எனக்கு ஜீவனை தந்து என்னை காத்துக்கோங்கன்னு அழும்போதே அவர் அறியாமல் வாமிட்டு வர ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஒரு வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா டெலிவரன்ஸ். ஆமென். கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவனுக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. தூக்கி எடுக்க போதுமானவராயிருக்கிறார்.